சென்னை அண்ணா சாலையில் உள்ள BSNL அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் BSNL மத்திய மண்டல அலுவலகத்தில் 4 மாடிகளில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் பல இடங்களில் BSNL இணைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறையில் இணைய சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. BSNL அலுவலக தீ விபத்தால் மின்வாரிய இணைய சேவை முடக்கப்பட்டிருக்கிறது. ஆன்லைன் மூலமாக மின் கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட சேவையும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. BSNL அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதால் தொலைத்தொடர்பு சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கள தகவல்களை செய்தியாளர் சாலமன் கூற கேட்கலாம். சென்னை அண்ணா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய BSNL அலுவலகத்தில் இன்று காலை 9:30 மணி அளவில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2வது மாடியில் இருக்கக்கூடிய மின்சாதன பொருட்கள் வைக்கக்கூடிய அலுவலகத்தில் தான் இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. இந்த தீ விபத்து நிகழும் போது ஒரே ஒரு ஊழியர் மட்டும் அங்கு பணியாற்றி கொண்டிருந்ததாக தெரிய வருகிறது. உடனடியாக இந்த தீ விபத்து நிகழ்ந்தவுடன் அந்த பணியாற்றக்கூடிய நபர் 6வது மாடியில் அவர் சென்றிருக்கிறார். இது குறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தீயை அணைக்கக்கூடிய வாகனங்கள் ஆனது இங்கே வந்திருக்கிறது. எழும்பூர், வேப்பேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருந்து இந்த தீயணைப்பு வாகனமானது இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறது. குறிப்பாக வந்தவுடன் அந்த நபர் 6வது மாடியில் இருந்து காப்பாற்றுங்கள் என தெரிவித்தவுடன் உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் அந்த சாதுரியமாக செயல்பட்டு அந்த நபரை மீட்டிருக்கிறார்கள். மற்ற 2 நபர்களும் அவர்கள் கீழே இறங்கி வந்ததாக தீயணைப்பு துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீ விபத்தானது மின்சாதன பொருட்கள் மற்றும் பேட்டரி வைக்கக்கூடிய இடம் என்பதால் அங்கு தீ விபத்தானது நிகழ்ந்து அதன்படியாக இந்த புகையானது 3, 4வது மற்றும் 5வது மாடிக்கு சென்றிருக்கிறது. உடனடியாக தீயணைப்பு வாகனமானது முதல்ல 3 தீயணைப்பு வாகனம் வந்த நிலையில் இந்த தீ விபத்தின் தீவிரத்தை உணர்ந்து அதன் பின்னர் மொத்தம் 12 தீயணைப்பு வாகனங்கள் சைதாப்பேட்டை உள்ளிட்ட சென்னையில் இருக்கக்கூடிய முக்கிய இடங்களில் இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் பிராண்டோ ஸ்கைலிஃப்ட் வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வந்து இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.